ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ் டெக் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு லாக் அண்ட் அன்லாக் யுவர் விண்டோஸ் யூசிங் யூஎஸ்பி. ஸோ ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் விண்டோஸ் மிஷினை லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஎஸ்பி மூலமாக விண்டோஸ் லாக் பண்ணுவோம், அன்லாக் பண்ணுவோம், ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சர்ச் பாரில் நீங்கள் வந்து ப்ரிடேட்டர் செக்யூரிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரிடேட்டர் செக்யூரிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எடிஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த எடிஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு 10 days தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பீரியட் தருவாங்க. ஸோ நான் உங்களுக்காக வந்து கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி லிங்க்கில் தரேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் மெத்தட் பொறுத்தவரை எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் என்னென்னா, நீங்கள் வந்து கிராக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் நெட்வொர்க்கையும் உங்கள் ஆன்டிவைரஸையும் டிசேபிள் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 32 பிட் அண்ட் 64 பிட்னு காட்டுது. ஸோ உங்கள் லேப்டாப் என்ன பிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லேப்டாப் பார்த்தீங்கன்னா 64 பிட். நான் அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விண்டோ கீ ப்ளஸ் இ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப். ஸோ சிஸ்டம் டைப்ன்றதுக்கு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்னுடைய லேப்டாப் பார்த்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 32 பிட் இருந்தால் 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி 2 MB தாங்க, நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் இருக்க ஆன்டிவைரஸோட நீங்கள் டிசேபிள் பண்ணிடணும். பிகாஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆன்டிவைரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அலோவ் பண்ணாது இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்டிவைரஸ் வந்து டிசேபிள் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து காஸ்பர்ஸ்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய காஸ்பர்ஸ்கை இப்போ ஆனில் இருக்குது. ஸோ நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் ஆன்டிவைரஸ், ஸோ ஆஃப், சேவ் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்பர்ஸ்கை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் லேப்டாப்பில் இருக்க விண்டோஸ் டிஃபெண்டரோ இல்லை உங்கள் ஆன்டிவைரஸ் என்னவோ அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். டவுன்லோட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் இங்கே இருக்குது. ஸோ இது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து இதை அன்சிப் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு இன்ஸ்டால் ப்ரிடேட்டர். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இருக்க ஃபைலை, ஸோ கம்மியாக இருக்க சைஸ் லைக் 1418 கேபியில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சம் அக்ரிமெண்ட் லைசன்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ அக்ரி சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு முறை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ண வேண்டாம். இல்லை நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அது எங்கே இன்ஸ்டாலேஷன் பார்த்து டிஃபால்ட்டாக வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 seconds ஆகும். ஸோ நம்ம அது வரை வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்க பென்ட்ரைவை வந்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய 16 GB பென்ட்ரைவ் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து 16 GB பென்ட்ரைவ் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து 4 GB இருந்தாலும் சரி 2 GB இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் NTFS ஃபார்மேட்டில் இருந்தால் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபார்மேட் இல்லைனா எக்ஸ்ஃபேட் இல்லைனா FAT32 ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஸோ NTFS இருந்தால் இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணாது. நான் வந்து எக்ஸ்ஃபேட் சூஸ் பண்ணி அதை நான் வந்து அந்த ஃபார்மேட்டில் ஃபார்மேட் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய பென்ட்ரைவை. ஸோ பாருங்கள் இப்போ என்னோடய பென்ட்ரைவ் வந்து எக்ஸ்ஃபேட்ன்ற ஃபார்மேட்டில் ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கலாம் எங்கே சம் பாப்பப் வந்திருக்கு. இங்கே என்ன கேட்குது, இன்சர்ட் யூர் USB. ஸோ நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 128 கொடுக்க போகிறேன். ஸோ நான் 128 கொடுத்துட்டேன். ஸோ ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்தா பாருங்கள் என்னோடய பாஸ்வேர்ட் 128 காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே என்னுடைய பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஓகே கொடுக்க போகிறேன்.
ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனில். ஸோ மானிட்டரிங் இஸ் ஆன். ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஐக்கான் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஐக்கான் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் இன்டர்வல். ஸோ நான் எப்போ என்னுடைய பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ண அடுத்த 30 செகண்ட்ஸில் என்னோடய ஸ்க்ரீன் லாக் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 15 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் அன்லாக் பண்ணி அடுத்த 15 செகண்ட்ஸில் உங்கள் ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். ஸோ அப்போ யாராச்சும் உங்கள் லேப்டாப்பை வந்து திருடணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை உங்கள் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணும்போது அப்போ வந்து உங்களோட கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அவங்களுடைய பிக்சர்ஸை வந்து கேப்சர் பண்ணி இந்த பிக்சர்ஸ் இந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அப்புறம் வந்த பிறகு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், யாராச்சும் உங்கள் லேப்டாப் இன்டரப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மானிட்டரிங்கிறது வந்து டிசேபிள் இருக்குது, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வென் டெஸ்க்டாப் இஸ் லாக் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிலே ரொம்ப இருக்குது, நான் டிலே கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ டிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஸ்னாப்ஷாட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஸ்னாப்ஷாட் மட்டும் இல்லைங்க, ஸ்னாப்ஷாட்ஸ்னால் நீங்கள் எடுத்து லோக்கலாக ஸ்டோர் ஆகும். ஸோ இமெயில் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் மெயில் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலாக கூட வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் மட்டும் செக் பண்ணலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய பென்ட்ரைவ் காட்டுறதுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறப்போ ஸோ நீங்கள் பார்க்கலாம் 2 ஃபைல் இருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணிடாதீங்க. இந்த ஃபைல் வச்சு தான் நீங்கள் யூஎஸ்பி அன்பிளக் பண்ணணும், உங்கள் லேப்டாப் லாக் ஆகுறதோ அன்லாக் ஆகுறது இதை வச்சு தான் நடக்கும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் யூஎஸ்பி அன்பிளக் பண்ணி வித்தின் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே என்னோடய லேப்டாப் லாக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் அன்பிளக் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய யூஎஸ்பி வந்து அன்பிளக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போ செகண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பாருங்கள், 9 செகண்ட்ஸ் காட்டுது. ஸோ இப்போ பார்க்கலாம் 5 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லேப்டாப் வந்து இப்போ லாக் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய கேமரா வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஆன் ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இப்போ நான் அங்கே என்ன உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சால் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு ஆகிடலாம். இல்லைனா இப்போ என்னுடைய பென்ட்ரைவை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் ஆகிடும் பாருங்கள். நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறேன் இப்போது. ஸோ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்னோடய ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் அன்பிளக் பண்ணிவிட்டு சப்போஸ் ராங் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு கொடுக்க பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் பென்ட்ரைவ் வந்து அன்பிளக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் மறுபடியும் என்னோடய ஸ்க்ரீன் லாக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன ஓகே கொடுத்து பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் சம் அலாரம் சவுண்டு ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்னோடய பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நான் என்னோடய பென்ட்ரைவை நான் மறுபடியும் கனெக்ட் பண்ண உடனே எவ்வளோ குயிக் ரெஸ்பான்ஸாக என்னோடய ஸ்க்ரீன் அன்லாக் ஆச்சுன்னு. ஸோ அதுக்குரிய லாக்ஸ் எல்லாம் இங்கே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் யார் இன்டரப்ட் பண்ணால் அதோடய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னோடய ஃபோட்டோஸ் ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப்பை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். யாராச்சும் நீங்கள் இல்லாதப்போ உங்கள் லேப்டாப் இன்டரப்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் யாருன்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நண்பா நண்பிகள் அனைவருக்கும் பாபாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.